நம்ம ரேவதியே இப்போ பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நாட்களையும், நேரங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உயிரோட இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுக்குள்ளேயே வந்து தோண ஆரம்பிச்சிடுது. என்னடா இது அவ்வளோதானா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம பார்க்க மாட்டோமா இதுக்கப்புறம்? கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தான் அவன பெத்த தாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதா? அப்படின்ற மாரி வந்து நினைச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே சமயம் இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் கிட்ட எல்லா உண்மையுமே நம்ம இலக்கியாவும், ஜானகியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது, கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போம்போது, உள்ள பார்த்தா நம்ம ரேவதிய காணோம். எங்கடா போனாங்க? ரேவதி அம்மா எங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் முழுக்க வந்து தேடுறாங்க. ஆனா ரேவதி அம்மா இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவால வந்து பார்த்தீங்கன்னா கடத்தப்பட்டிருக்காங்க. அதாவது என்னதான் ட்ரீட்மெண்ட் குடுத்தாலும் பலன் கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா இவன் கிட்னாப் பண்ணியிருக்கிறதுக்கு முக்கிய ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது அப்படின்னா, நீங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுவீங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதாவது எஸ்எஸ்கே இருந்துட்டு அவருக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேவதி உயிரோட இருக்காங்களோ, செத்து போறாங்களோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த இடத்துல தன்னோட உண்மையான மகன் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த எஸ்எஸ்கே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் அந்த உண்மையான மகனால நமக்கு பெரிய ஆபத்து வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. அதுவும் தாக்ஷாயணிக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது அப்படின்னா, அவ்வளோதான் நம்மளோட கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த மாரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் இப்போ நம்ம ரேவதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டே இருந்தா தான் அவங்க உயிரோட இருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா, இங்க அதாவது நம்ம ரேவதி வந்து பயங்கர ஷாக் ஆக ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு சொல்றத கேட்டு நம்ம ரேவதியே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதாவது இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரேவதி இருந்துட்டு, அங்கருந்து கடத்தும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மயக்கத்திலேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு அந்த மயக்கத்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிய வைக்கிறாங்க. "டேய் எஸ்எஸ்கே என்ன எங்கடா இங்க கடத்திட்டு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கும்போது, அதாவது "உன்ன கடத்திட்டு வந்தா உன் மகன் வருவான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உன் மகன் யாரு? என்ன? ஏதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்து, இப்பவே இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உன் மகன நான் தீர்த்து கட்டப் போறேன். எப்படி இருந்தாலும் நீ சாகப் போற. அப்புறம் எதுக்கு வந்து உனக்கு இவ்ளோ கருணை இல்லம்?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்துட்டு இருக்க. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உன் மகன் வந்து பிரச்சனை பண்ணுவான்னு நீ அன்னைக்கு சொன்னதுலருந்து என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட மகன் யாருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே ரேவதிக்கு பயங்கரமா இருந்துச்சு. அதுவும் இந்த எஸ்எஸ்கே போட்டிருக்க பிளான கேட்டா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. அதாவது இப்போ நம்ம ரேவதிக்கு உடல்நிலை சரியில்லை, பிளட் கேன்சர் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா. நம்ம ரேவதியோட உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கூட 100 வருஷம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்றதுக்கு அவங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தெம்பு இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒரு பேஷண்ட்டா மாத்துனது இந்த எஸ்எஸ்கே தான். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டுமே தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் யாரு? உண்மையிலேயே தன்னோட மகன் யாரு? அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம அதாவது இவ்ளோ நேரம் இந்த எஸ்எஸ்கே அதிர்ச்சி குடுத்துட்டு இருந்தான் இல்லையா? ஆனா இந்த எஸ்எஸ்கேவுக்கு நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதிர்ச்சி குடுக்க போறாங்க. இந்த எஸ்எஸ்கேவோட சாவ யாராலயும் தடுக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.